ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். இன்னைக்கு நம்ம சேனலில் உளுந்தங்களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உளுந்தங்களி செய்கிறதுக்கு ஒரு வட்டு கருப்பட்டியை உணுக்கி ஒரு பாத்திரத்தில் மாற்றிருக்கிறேன். இப்போ இதில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணி கருப்பட்டியை கரைச்சிக்கலாம். கருப்பட்டி சிம்மில் கரைஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம உளுந்தங்களிக்குரிய மாவை கரைச்சிக்கலாம். இந்த மாவு 1 கப் கருப்பு உளுந்து நல்லா வறுத்துட்டு 1/4 கப் பச்சரிசி வறுத்து ரெண்டையும் நைஸாக அரைச்சி சளிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் 1 கப் மாவு மட்டும் எடுத்துருக்கிறேன். இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். உளுந்தங்களி மாவில் 1 கப் தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். இன்னும் 1 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். கருப்பட்டி நல்லா கரைஞ்சிருச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம உளுந்தங்களிக்கு உளுந்த மாவை தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்குறோம். இதை அடுப்பை சிம்மில் வச்சு கிளறி கொடுத்துக்கலாம். கருப்பட்டி பாலை பவுலில் வடிகட்டி வச்சுக்கலாம். உளுந்தங்களி மாவு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வடிகட்டி வச்சிருக்கிற கருப்பட்டி பாலை சேர்த்துக்கலாம். கருப்பட்டி பால் ஊற்றி நல்லா கிளறியாச்சு. ஏலக்காய் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறிக்கலாம். எண்ணெய் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கருப்பு உளுந்தங்களி இந்த மாதிரி வாரத்தில் ஒரு தடவையாவது செஞ்சு கொடுங்க. எலும்புக்கு ரொம்ப நல்லது. எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா பாத்திரத்தில் ஒட்டாமல் உருண்டு வருது கருப்பு உளுந்தங்களி. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஹெல்த்தியான கருப்பு உளுந்தங்களி ரெடி. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தனா கலாஸ் ஃபுட் வெப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.